ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயிரா பாப்பாவோட ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பா பேர் வந்து தாஹிரா. இவளுக்கு வந்து 14 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இவள் வந்து என்னோடய செகண்ட் பேபி. ஸோ பாப்பா வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு எப்போ எழுந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3:30க்கு எழுந்துட்டாங்க. எழுந்தது ரொம்பவே சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. எழுந்ததுமே வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 4 o'clock போல் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் கவு மில்க் நான் கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ பாப்பாவுக்கு 1 year ஆனதுலேருந்து நான் கவு மில்க் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இயர்லி ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணேன் நான். ஸோ 1 month வரைக்குமே வந்து பாப்பாவுக்கு வந்து ஈவினிங் டைமில் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுவும் 30 to 60 ml அந்த ரேஞ்சில் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணேன் நான். இப்போ வந்து பாப்பாவுக்கு நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து 2 வேளையுமே வந்து நான் கவு மில்க் நான் கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ நான் பிரஸ்ட் ஃபீடும் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ கூடவே அடிஷ்னலாக வந்து கவு மில்க் இன்னும் பாப்பா கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து சமத்தாக குடிச்சிடுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டாங்க குடிக்கிறதுக்கு. சக்கிங் இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்தது. சரி பாட்டில் ஃபீடுன்றதுனால அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டாங்க. ஸோ மில்க் குடிச்சதுக்கப்புறமா பாப்பா வந்து ஈவினிங் அண்ட் மார்னிங் எப்போவுமே வந்து டெரஸ் போகிறது ஒரு வழக்கமாகவே போயிடுச்சு எங்களுக்கு. ஸோ டெரஸ் போகலன்னா அந்த டே ஃபுல்லாகவே பாப்பா வந்து கொஞ்சம் வந்து அப்செட்டாக இருப்பாங்க. ஸோ முக்கியமாக வந்து ஈவினிங் டைமில் வந்து அவங்களை வெளில கூப்பிட்டு போயே ஆகணும். ஸோ பாப்பா வந்து ஈவினிங் டைம் எந்த டைமில் வந்து 5 o'clock தான் நான் கூப்பிட்டு வந்தேன் நான். ஸோ வீட்டில் ஒரு 1 hour கிட்டே இருந்து கீழே தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா 5 o'clock தான் வெயில் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ சம்மர் சீசன் வந்ததுலேருந்து வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாகிடுச்சு. உங்களுக்கு பார்த்து தெரியுது டைம் இப்போ வந்து 5:15 சம்திங்கு. பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வெயில் வந்து வெளிச்சமும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் காற்று தாங்க வர மாட்டேங்குது. ஒரு நாள் வந்து கொஞ்சம் காற்று வருது, ஒரு நாள் காற்று வராமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து காற்று ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இலலாம் எதுவுமே வந்து அசையவே இல்லை பாருங்கள். ஸோ பாப்பா அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப டயர்டாகிடுச்சு. பட் ஆனால் பாப்பாவுக்கு டயர்டாகுமா என்னன்னு தெரியல. அவ்வளோ குஷியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்க அங்கே. ஸோ உட்காருன்னு சொன்னால் உட்காரவே மாட்டோம். ஸோ நானே கொஞ்சம் கொஞ்சமாக போதும் பாப்பா சொல்லி நான் வந்து சீசா சேரில் வந்து நான் உட்கார வச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆனாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஸ்வெட்டிங் வந்து பாப்பாவுக்கு வந்து நிறைய வருதுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாப்பா ஃபேஸ் எல்லாமே ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. பட் ஆனால் நடக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. பட் உட்கார வச்சு அவங்களுக்கு பிடிக்கல, லாக் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நான் தான் பாப்பா கால் வலிக்குமே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி ஈவினிங் டைமில் பேபிஸ் வந்து நாங்கள் வெளில கூப்பிட்டு வரும்போது அவங்க நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பேபிஸ் வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து அவுட்டோர் வந்து கூட்டிகிட்டு போயே ஆகணும். ஏதாச்சும் ஒன்று எங்கேயும் சும்மா ஒரு வாக்கிங் கூட நீங்கள் வந்து கூப்பிட்டு போகலாம். பட் ஆனால் வீட்டுக்குள்ளேயே வச்சு வந்து பாப்பா வந்து நம்ம வந்து க்ரோ பண்ண விடக்கூடாது. ஸோ வெளியில் எல்லாமே வந்து பாப்பாவுக்கு பழகணும். எக்ஸ்போஜர் எல்லாமே நல்லாவே ஆகணும். ஸோ வண்டி சத்தம் எல்லாமே பாப்பா வந்து கேட்டு அடாப்ட் ஆகணும் அதுக்கு. ஸோ உங்கள் பேபிஸும் வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து சரி மார்னிங் டைமில் உங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வந்து வெளில கூப்பிட்டு போங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் டேட்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ டேட்ஸ் எப்போவுமே கொடுக்கும்போது கடையில் வாரம் டேட்ஸாக இருந்தாலுமே சரி எல்லாம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அதை பதப்படுத்துறதுக்காக கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ தோல் உங்களுக்கு வர மாதிரி ஈஸியாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தோல் பீல் பண்ணிட்டுருங்க. ஸோ இன்றைக்கி நான் வாங்கின டேட்ஸில் வந்து தோல் நல்லா ஈஸியாக வந்து உரிக்க வந்துடுச்சு. அதனால் தோல் நான் உரிச்சிட்டேன். சம்டைம்ஸ் வந்து டேட்ஸில் வந்து தோல் உரிக்கவே வராது. பட் ஓகே, பட் வந்து அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ பேபிஸ்க்கு வந்து நம்ம வந்து டேட்ஸ் வந்து நம்ம 10+ மந்த்லேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குங்க டேட்ஸில். ஸோ பாப்பா ஃபிங்கர் ஃபீடிங்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும் நீங்கள் நினைக்கிங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்து இது மாதிரி வந்து ஃபுட்டை வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ டேட்ஸ் இது மாதிரிலாம் வந்து கொடுத்தோன்னா அவங்க வந்து கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. ஸோ வந்து சீவிங்குமே நல்லா பண்ணுவாங்க. ஸோ மோட்டர் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எங்கள் பாப்பாவும் அப்படி தான். டேட்ஸ்னால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் மோஸ்ட்லி பிஸ்கெட்ஸ்லாம் கூட நான் கொடுக்க மாட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுப்பேன் நான். அதுக்கப்புறம் இது மாதிரி டேட்ஸ் தான் நிறைய கொடுப்பேன் நான். டெய்லியுமே வந்து ஒரு 2 dates கிட்ட வந்து பாப்பா எடுத்துப்பாங்க. மார்னிங் ஆர் ஈவினிங் எப்போ வந்து நான் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும் போது வந்து கொடுக்க மாட்டேன். ஃப்ரூட்ஸ் கொடுக்காதப்போ வந்து நான் வந்து டேட்ஸ் நான் கொடுத்துருவேன் நான். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் பாப்பா வந்து எழுந்துப்பாங்க. ஸோ அவ்வளோ வந்து எங்கேஜாகவும் இருப்பாங்க அவங்களே எடுத்து சாப்பிட்றதுனால. பட் டேஸ்ட்டுமே வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பாப்பா வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பேபிஸ்க்குமே வந்து டேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்க நல்லா சாப்பிட்டாங்கன்னா நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து நான் வந்து இப்படி தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸ்டார்டிங்லேயே வந்து நான் 2 dates கொடுத்து நான் பழகலை. கொஞ்சமாக தான் கொடுத்து தான் இப்போ பாப்பா வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாப்பா நல்லாவே சாப்பிடுவாங்க. பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பாப்பாவுக்கு வந்து இன்னும் டீத் வரலை. ஸோ இப்போ தான் கீழே வந்து லைட்
லைட்டாக வந்து ஒரு 2 பல் வந்து எட்டி பார்க்குது. பட் ஆனால் இன்னுமே முழுசாக வந்து வெளியில் வரல. ஸோ கை வச்சு நம்ம பார்த்தோன்னா கை தடுக்குது அந்த டீத்து. ஸோ பேபி டீத் வந்து பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேபிஸ்க்கு வந்து இயர்லி ஸ்டேஜ் 9 மந்த் டு 10 மந்த்லேயே வந்துடும். ஸோ வராத பாப்பாவுக்கும் வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக நீங்கள் கேட்குறீங்க. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து 14 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் இப்போ தான் லைட்டாக வருது. ஸோ அது வரைக்குமே வந்து டீத் வரலை. என் பெரிய பொண்ணுக்கும் அப்படி தான். ஸோ ரொம்பவே லேட்டாக தான் வந்தது. ஸோ அதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லைங்க டீத் வராமல் இருக்கிறதுலாம். ஸோ பாப்பா ஆக்டிவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஸோ நீங்கள் பாப்பாவுக்கு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. பட் ஆனால் பேபிஸ்க்கு ரொம்பவே பிடிச்சது. சவுத் இந்தியாவில் வந்து ரொம்பவே ஃபேவரட் தாங்க. இது வந்து தக்காளி சாம்பார் தான். ஸோ ஸ்பைசஸ்லாம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி வந்து சாம்பார் வச்சு கொடுக்குறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பருப்பு நல்லாவே வறுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ காலி ஆகிடுச்சு, அதனால் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு தக்காளி, பெருங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு வந்து 1 இயர் அபவ் உள்ள பேபிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 10+ மந்த்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உப்பு வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில் கிட்ட நல்லாவே விட்டுருங்க. ஸோ நம்ம அதிக விசில் விடும் போது வந்து நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதுவே ஸ்மாஷ் ஆகிடும். அவ்வளோ விசில் விட்டு அதை பாருங்கள் நல்லாவே வந்து அந்த பருப்பு வெங்காயம் எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதனால் பாப்பாவுக்கு வந்து நம்ம இப்படி கொடுக்கும் போது ஷோக்கிங் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப திக்காக வந்து நைட்டில் கொடுக்க வேண்டாம். இதை வந்து நம்ம ரைஸ்க்குமே கொடுக்கலாம். திக் கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சாகவே வந்து நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் போட்டுட்டு நல்லா ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா சாம்பாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. 1 இயர் அபவ் உள்ள பேபிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தாளித்து கொடுங்க. இதை வந்து நீங்கள் 10+ மந்த்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா தாளிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. அதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ இது மாதிரி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இட்லி ஏன் எனக்கு வந்து இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கருப்பு உளுந்து போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நான். அதனால தான் உங்களுக்கு வந்து இட்லி இந்த கலரில் இருக்குது. ஸோ இட்லி மாவில் மிஸ்டேக் இல்லைங்க. ஸோ இட்லியே நான் கருப்பு உளுந்து போட்டதுனால இந்த கலரில் வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஸோ இந்த இட்லி மேலே சாம்பார் ஃபுல்லாகவே ஊற்றிக்குங்க. நல்லா இட்லி வந்து சாம்பாரில் சோக் ஆகட்டும். ஏன்னா வந்து நம்ம பருப்பு வந்து திக்காக எடுக்கலை, கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி கொடுத்தா பாப்பாவுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. ஸோ பாப்பாவுக்கு வந்து நைட்டில் வந்து நம்ம பருப்பு கொடுத்தா டைஜஷன் ஆகுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கொஸ்டின் இருக்கலாம். ஸோ வந்து பருப்பில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. இது மாதிரி ஃபுட்டு வந்து பேபிஸ் நம்ம கொடுக்கறதுனால பாப்பாவுக்கு வந்து வெயிட் கெயின் நல்லாவே ஆகும். அதுக்குன்ட்டு ரொம்பவே பருப்பு நம்ம சேர்த்துக்கூடாது, கொஞ்சம் லிமிட்டாக சேர்த்துக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நீங்கள் தால் சேர்த்திங்கன்னா நைட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் தால் சேர்க்காம வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பேபிஸ்க்கு ஏதாச்சும் ஃபுட் கொடுத்தீங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் வந்து தால் சேர்த்துக்குங்க. ஸோ ப்ரோட்டீன் நிறைய இருக்குங்க. ப்ரோட்டீன் ஃபைபர் வந்து நிறைய இருக்குது. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம்லாம் பாப்பாவுக்கு வராது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவும் வராது. ஒருவேளை உங்கள் பாப்பாவுக்கு வந்து நைட்டில் சாப்பிட்றதுனால ஏதாச்சும் வந்து அப்டாமல் பெயின் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் அதை வந்து நைட்டில் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து அந்த இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லாததுனால நான் நைட்டில் கொடுக்குறேன். நானுமே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து தால் சேர்த்தேன்னா நைட்டில் கொடுக்க மாட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் ஏதாச்சும் நான் கொடுத்தனா மட்டும் தான் நைட்டில் வந்து இந்த மாதிரி நான் டிஷ்ஷஸ் எடுப்பேன். ஸோ உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பாப்பா நல்லா சாப்பிட்றேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாப்பாவோட மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் vlogலாம் நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. ஸோ தேங்க்யூ ஆல். பாய். See you next video.